ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல காலேஜ் டிஆர்பி இன்டர்வியூல கேட்கக்கூடிய ஜெனரல் கொஷின்ஸ் பார்க்கலாம். இந்த கொஷின்ஸ் எல்லாம் தெரியாம இருக்கக்கூடாது. கண்டிப்பா இதெல்லாம் கேட்பாங்கன்ற மாதிரியான கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு என்னன்னு கேட்பாங்கன்னா, செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கேட்பாங்க. இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப் சொல்லும்போது, ஃபர்ஸ்ட்டு நம்ம அங்க என்டர் ஆகும்போதே, எக்ஸ்கியூஸ் மீ மேடம், சார் அதெல்லாம் கேட்டுட்டு என்டர் ஆவோம். அவங்க இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப் நம்ம உட்காந்த பின்னாடி இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப்னு கேட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம நேம் சொல்லணும். அடுத்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் சொல்லணும். எங்கிருந்து வரீங்கன்னு சொல்லுங்க. அடுத்து எஜுகேஷன் சொல்லுங்க. எஜுகேஷன் சொல்லும்போது ஸ்கூல் எஜுகேஷன் எல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. பிஎஸ்சி, பிஎட் படிச்சிருந்தா பிஎடு, எம்எஸ்சி இல்லை பிஏ, எம்ஏ, அடுத்து பிஹெச்டி என்ன படிச்சிருக்கீங்களோ அதை சொல்லிடுங்க. பிஹெச்டியில் நீங்கள் என்ன ரிசர்ச் பண்ணியிருக்கீங்கன்றதையும் எலாபரேட்டாக சொல்லிடுங்க. அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். 4th பாயிண்டாக எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஏதாவது அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட் சொல்லுங்கள். லாஸ்ட்டாக ஃபைனலாக முடிக்கும்போது தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார் மேடம் அதை சொல்லி முடிங்க. இதுதான் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன். இந்த ஆர்டரில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸ்கூல் இந்த ஸ்கூல் எங்கே படித்தேன், 10th அங்கே படித்தேன், 12th அங்கே படித்தேன் அதெல்லாம் தேவை கிடையாது. நேமு, டிஸ்ட்ரிக்ட்டு, நம்மளுடைய ஹையர் எஜுகேஷன் எங்கே, எக்ஸ்பீரியன்ஸு, நம்ம என்ன ரிசர்ச் பண்ணியிருக்கோமோ அது சொல்லலாம். அடுத்து தேங்க்யூ சொல்லுங்கள். அச்சீவ்மெண்ட், உங்களுடைய அச்சீவ்மெண்ட் சொல்லுங்கள். அடுத்து லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் பற்றி கேட்பாங்க. நீங்கள் எப்படி கிளாஸை மெயின்டைன் பண்ணுவீங்க அதெல்லாம் கேட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் ரெடி பண்ணிக்கோங்க. ஒய் ஷுட் பி செலக்டிவ் ஆஸ் அன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ன்ற கொஷனும் கேட்கலாம். நான் ஏன் உங்களை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்களான்னா நீங்கள் சொல்லலாம், நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அகடமிக்கலி ஸ்ட்ராங்கான ஒரு இது தருவேன். அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அதை சொல்லலாம். அவங்க ஏன் உங்களை சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான ஆன்சரை சொல்லலாம். அடுத்து கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் பற்றி கேட்பாங்க. கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம எப்படி நிற்கணும், எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே கண்ட்ரோலாக வச்சுருக்கோம் அதை பற்றியெல்லாம் நம்ம சொல்லலாம். பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் யூஸ் பண்ணுவோம். கொஷின் அண்ட் ஆன்சர் கேட்டு ஸ்டூடெண்ட்ஸை ஆக்குப்பைடாக வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லலாம். 360 டிகிரியில் நம்ம பார்க்கணும் ஸ்டூடெண்ட்ஸை, எல்லா டிகிரிலையுமே பார்க்கணும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நோபல் ப்ரைஸ், உங்கள் ரெலவெண்ட் சப்ஜெக்டில் என்னென்ன ரீசெண்டாக யார் யார் நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது கண்டிப்பாக கேட்பாங்க, நோபல் ப்ரைஸ் கேட்பாங்க. மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நோபல் ப்ரைஸ் இல்லை, மற்ற டிபார்ட்மெண்ட் எல்லாமே ரீசெண்டாக என்னென்ன வாங்கியிருக்காங்களோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், ஹையர் எஜுகேஷனுக்கு யூஸ் ஆகிற கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு, இப்போ நான் முதல்வன் அதெல்லாம் சொல்லலாம். நான் முதல்வன் தான் முக்கியமாக சொல்லணும். நான் முதல்வன் இது யாருக்கு யூஸ் ஆகுதுன்னா ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஏன்னா அது ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான். நான் முதல்வன்ன்றது ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ அது ஸ்டூடெண்ட்ஸு ரூரல் ஏரியாவிலேருந்து வந்தவங்களுக்கு அவங்க வேலைக்கு போகும்போது ரொம்ப யூஸ் ஆகுது. அதுக்கான தேவையான ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. அடுத்து யூஜிசியினுடைய க்ரைட்டேரியாஸ் கேட்பாங்க. அடுத்து நியூ எஜுகேஷ்னல் பாலிசி NEP 2020 நியூ எஜுகேஷன் பாலிசி அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அடுத்து ரீசன்ட் டெக்னாலஜிஸ், இப்போ என்ன டெக்னாலஜிஸ் எல்லாம் வந்திருக்கு, இப்போ நமக்கே தெரியும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்திருக்கு, ChatGPT யூஸ் பண்ணுறாங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ப்ளூம்ஸ் டேக்ஸானமி, அந்த ப்ளூம்ஸ் டேக்ஸானமி ஆர்டரை படிச்சுக்கோங்க. நீங்கள் எங்கே அப்ளை பண்ணுவீங்க, ப்ளூம்ஸ் டேக்ஸானமி எப்படி நீங்கள் கிளாஸ் ரூமில் யூஸ் பண்ணுங்க, நம்ம கொஷின் பேப்பர் செட் பண்ணும்போது ப்ளூம்ஸ் டேக்ஸானமி யூஸ் பண்ணுவேன். அந்த ஆர்டரில் டிஃபிகல்ட்டி லெவல் அதெல்லாம் பார்த்து ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, அப்புறம் நல்லா படிக்கிற பசங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் அதை செட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தடுத்த வீடியோஸில் ப்ளூம்ஸ் டேக்ஸானமி பற்றி ஃபுல்லாக, அதே மாதிரி ரீசன்ட் டெக்னாலஜி,
நியூ எஜுகேஷன் பாலிசிலாம் ரொம்ப கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அடுத்தடுத்த வீடியோஸ்ல இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி பத்திய ஒரு வீடியோ அந்த மாதிரிலாம் போடலாம். ஸோ நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இப்ப சீக்கிரமா வரப்போகுது ரிசல்ட்டு. ஸோ நம்ம ப்ரிப்பேர் ஆயிக்கிறது நல்லது. இனிமேலும் டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா ப்ரிப்பேர் ஆகலாம். இத பாருங்க. அடுத்து ஒரு ஒரு டாபிக்கா நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு போவோம். ஆல் த பெஸ்ட். தேங்க் யூ. நெக்ஸ்ட்டு டியூரிங் த இன்டர்வியூ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய இல்லை நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டிய சில டிப்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு மெயின்டைன் கான்ஃபிடென்ட் பாடி லாங்குவேஜ். அதாவது நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப பயந்த சுபாவமா இருக்கிற மாதிரிலாம் காமிச்சிக்கக்கூடாது. அதுக்காக ரொம்ப திமிராவும் நம்ம ஆட்டிடியூட் காமிக்கக்கூடாது. மெயின்டைன் கான்ஃபிடென்ட் பாடி லாங்குவேஜ். நெக்ஸ்ட் ஸ்பீக் கிளியர்லி அண்ட் ஸ்லோலி. ரொம்ப கிளியராகவும் ஸ்லோவாகவும் பேசணும் நம்ம எது பேசும்போதும். கிவ் ஷார்ட் அண்ட் ப்ரெசஸ் ஆன்சர். ஏதாவது கொஷின் கேட்குறாங்கன்னா ஷார்ட்டாக ஆன்சர் பண்ணால் போதும். ரொம்ப வளன்னு சொல்லிட்டே இருக்க தேவையில்ல. வியர் நீட் ஃபார்மல் ட்ரெஸ் ஆர் சாரி. ஃபார்மல் ட்ரெஸ்ஸஸ் போட்டுக்கணும். கேரி சர்டிஃபிகேட்ஸ் இன் ப்ராப்பர் ஆர்டர். சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நம்ம என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்களோ அந்த அந்த ஆர்டரில் நம்ம வச்சுட்டு போயிடணும். ப்ரிப்பேர் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் வெல். அது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. அதை டிஃபால்ட்டாக நம்ம வந்து மைண்டில் வச்சுருக்கணும். செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் சொன்னால் டக்குன்னு சொல்லிடணும். நெக்ஸ்ட் ரிவைஸ் சப்ஜெக்ட் பேசிக்ஸ் தரவுலி. பேசிக் கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. அதை நம்ம தரவாக இருக்கணும். பி ரெடி ஃபார் ரியல் லைஃப் அப்ளிகேஷன் கொஷின்ஸ். ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸில் கொஷின்ஸ் கேட்பாங்க. அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஷின்ஸ் கேட்பாங்க. யூஸ் எக்ஸாம்பிள்ஸ் வைல் எக்ஸ்பிளைனிங் கான்செப்ட்ஸ். அதாவது நம்ம எந்த கான்செப்ட் சொன்னாலும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும்போது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். அதுக்கு நம்ம தயாராகிக்கணும். மெயின்டைன் ஐ கான்டாக்ட் வித் பேனல் மெம்பர்ஸ். பேனல் மெம்பர்ஸோட ஐ கான்டாக்ட் இருக்கணும். கீழே குனிஞ்சிட்டு பேசுறது இல்லை எங்கேயோ பார்த்துட்டு பேசுறது இருக்கக்கூடாது. யார் கொஷின் கேட்குறாங்களோ அவங்கள மட்டும் பார்த்துட்டு பேசக்கூடாது. பேனல்ல இருக்கிற எல்லாரையுமே பார்த்துட்டு பேசணும். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் இன்டர்வியூ. தேங்க்யூ.